இது ரொம்ப முக்கியமான விஷயம். சந்தனம், இது போல் நீங்கள் சந்தனத்தை நல்லா குழப்பி வச்சுக்கிறணும். எதுக்கு இந்த சந்தனம் அப்படின்னா, அந்த வெற்றிலை இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சரவண பவ, ஒரு வெற்றிலையில் நீங்கள் என்ன எழுதுறிய சா, உங்களுக்கு துல்லிதமாக இல்லாட்டா கூட ஒரு அளவுக்கு வந்தால் போதும். இந்த வெற்றிலையில் நுனி கீழே இருக்கணும். அப்படி பார்த்துக்கிறேங்க. நான் எப்படி படத்தில் காட்டுறேன் பாருங்க, வீடியோவில் சா போட்டுன்னு ரா. இப்படி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வேண்டி நீங்கள் இது போல் எழுதிட்டு அதை நம்ம எப்படி விளக்கேற்றுறதுக்கு நம்ம எப்படி நுனி வெளியில் இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணணும், சுற்றி செட் பண்ணணும். அதையும் நல்லா பார்த்துக்கிறேங்க. நம்ம விளக்கேற்ற போகிறோம் ஒரு கோவிலுக்கோ இல்லை வீட்டிலேயே நம்ம விளக்கேற்றுனா பித்தாளை தட்டு கண்டிப்பாக, இல்லை வெள்ளி தட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா சில்வர் தட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். வெறும் தரையில் பண்ணக்கூடாது. இல்லை